ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகன் ஜபேன் நித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் ரஸ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்வரம் புவனேஸ்வரம். நம்முடைய கலாச்சாரம் மிக தொன்மையானது, அனாதியானது. நம்முடைய தர்மம் யுகயுகங்களாக மனித குலத்திற்கு மேன்மையை அளித்து வரக்கூடியது நம்முடைய கலாச்சாரம். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நல்லொழுக்கத்துடன், பணிவுடன், கனிவுடன், தன்னம்பிக்கையுடன், நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ்க்கையை நடத்தி காட்டி அவர்களுடைய சுற்றுப்புறமும் அவர்களுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் அமைதி பாதையிலே இருந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்த்து கொண்டு அனுகூலமான பணிகளை, பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நல்ல பணிகளை அனைவரும் நியாய வழியிலே, சாத்வீகமான வழியிலே செல்லக்கூடிய நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையை அமைத்து தருவது நம்முடைய தர்மம். அந்த தர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த தர்மத்தை போதிக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாம் சென்று வர வேண்டும். அதைத்தான் தமிழிலே அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இது போன்ற நல்ல உரைகள் மூலமாக, ஆசார கோவையின் மூலமாக, திருக்குறள் மூலமாக, பல்வேறு நீதி நூல்கள் மூலமாக, தேவாரங்கள் பிரபந்தங்கள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லி நம்மை நல்வழியிலே நாம் நடக்கும்படியாக நம்முடைய முன்னோர்கள் அறவழி பாதையிலே நம்மை அரவணைத்து சென்று நல்லதை நாம் தெரிந்து கொள்வதற்கும், நல்லதை நாம் புரிந்து கொள்வதற்கும், நல்லதை நாம் செய்வதற்கும் ஒரு சக்தியை, உத்வேகத்தை கலாச்சாரத்தின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, பண்பாடுகளின் மூலமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் என்கிற அந்த ஆண்டிலே பிரபவா விபவா சுக்லா பிரமோதா பிரஜோத்பத்தி பவா யுவ அங்கீரசா போன்ற 60 தமிழ் வருஷங்களிலே நாம் ஒவ்வொரு வருஷமும் வருஷப்பிறப்பை கொண்டாடி பல்வேறு பண்டிகைகளை, பல்வேறு நோன்புகளை, விரதங்களை, உற்சவங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். வருஷப்பிறப்பு, கார்த்திகை தீபம், தைப்பூசம், மாசி மகம், ஒவ்வொரு மாதமும் ஒன்று. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், ஐப்பசி அன்னாபிஷேகம், புரட்டாசி சனிக்கிழமை, மார்கழியிலே வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, தைப்பூசம், பங்குனி உத்தர திருநாள், சிவபெருமானுடைய கல்யாண திருநாள். இப்படியாக வருஷப்பிறப்பிலே ஆரம்பித்து பங்குனி உத்தரம் வரையிலே பல உற்சவங்களை நடத்துகிறோம். அதிலே நல்ல கும்பாபிஷேகங்கள், நல்ல முகூர்த்தங்கள், நல்ல பணிகளை எல்லாம் செய்வதற்கு உகந்ததாக, மேன்மை பொருந்தியதாக, விசேஷமாக கருதப்படுகிற உத்தராயண புண்ணிய காலம், சூரியனுடைய சஞ்சாரமானது வடக்கை நோக்கி செல்லுதல், நவக்கிரகங்களிலே முக்கியமாக இருக்கக்கூடிய சூரியன், சூரியனார் கோவிலே விசேஷ கோவில் கொண்டுள்ள சூரியன், உழவர் முதல்
அனைத்து மக்களும் அனுஷ்டானங்களின் மூலமாக புகழப்படுகின்ற எந்த உபதேசத்தின் மூலமாக ராமருக்கு அகஸ்திய முனிவர் சொல்லி வெற்றி கிடைத்ததோ அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை அளிக்கக்கூடிய சாயா சுவர்ச்சலாம்பா சகித சூரியநாராயண சுவாமி, அப்படிப்பட்ட அந்த பகவானை பிரத்யட்சமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த இறை அருளை விசேஷமாக பூஜித்து விவசாயம் செழிக்க உடல் உழைப்பை அளிக்கக்கூடிய நம்முடைய மக்கள், அனைவருக்கும் சுபிட்சத்தை அளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், அதுபோன்று நமக்கு நல்வழி காட்டக்கூடிய பெரியவர்கள், அனைத்து ஜீவராசிகளிலேயும் அன்பை போதிக்கக்கூடிய அன்பே சிவம் என்கிற நம்முடைய கலாச்சாரத்தை உணர்த்தக்கூடிய இப்படி பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், இப்படி அந்த மகர சங்கராந்தி விழாவானது தமிழகத்திலே தொடங்கி அருணாச்சல பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பரசுராம் குண்டு வரையிலே பக்கத்து தேசமான நேபாளத்திலேயும் இப்படி அனைத்து மக்களாலும் அருணாச்சல பிரதேசத்திலே மலைவாழ் மக்கள் தோனி பூலா என்று சூரியனையும் சந்திரனையும் வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மகர சங்கராந்தி பொங்கல் திருவிழாவை பொங்கலோ பொங்கல் என்று நல்ல முறையிலே கொண்டாடி நம்முடைய நாட்டிலே சுபிட்சம், நல்ல ஆரோக்கியம் அனைவருக்கும் கிடைத்து அனைத்து சுகங்களும் அனைத்து பெருமைகளையும் உடையவர்களாக நம்முடைய மக்கள் வாழ்வதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.